நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறதே உங்க உடம்புக்கு நல்லது இல்லம்மா. கடவுள் எப்படியும் ஆகாஷையும் தென்றலையும் ஒண்ணு சேர்த்துருவார்னு நம்பிக்கையோடு இருங்கம்மா. நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கவே முடியாது. அத்தை, சாப்பிட வாங்க அத்தை. போதும், நிறுத்து. கேவலம் ஒரு ஜோசியக்கார என்ன நேருக்கு நேரா பார்த்து நான் முடிவு பண்ண கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விட்டுருக்கான். அதுக்கு ஆதாரமா நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருன்னு ஏதோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்கான். அப்படி அவன் அந்த பெட்டிக்குள்ள என்ன லெட்டர் எழுதி வச்சிருக்கான்? ஒருவேளை அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிற விஷயம் நாளை காலையில நடந்துட்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அத பத்திலாம் கவலைப்படாம அவன் சொன்னது நடக்காது பலிக்காதுன்னு சம்பிரதாயமா 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் நிலைமை புரியாம சாப்பிடுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் என்ன செத்தா போயிட போறேன்? பாட்டி, அம்மா, டேய் ஆகாஷ், உன் பாட்டியோட உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவ ஒருவேளை சாப்பிடலைனாலே ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இன்னைக்கு காலையில இருந்தே பட்டினியாவே இருக்கா. அவ இருக்கிற டென்ஷனை பார்த்தா அந்த ஜோசியர் சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு முழுக்க சாப்பிடாமலே இருந்துருவா போல இருக்க. நீ எப்படியாவது அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருப்பா. ஆமாப்பா, அம்மா கிட்ட நாங்கெல்லாம் பேசினா சரியா வராது. நீ சொன்னதா அம்மா காது கொடுத்து கேட்பாங்க. போய் அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்து. போ ஆகாஷ். சாப்பாடு எடுத்துட்டு மேல வாங்க. மாதவி, சீக்கிரம் போமா. போ. வா. ஏப்பா, ஏன் நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பாட்டி, நான் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. அத்தை, தயவு செஞ்சு சாப்பிடுங்க அத்தை. ஜோசியக்காரங்க சொல்றது எல்லாமே பலிக்கவா செய்து? அவங்க ஏதோ அனுமானத்துல சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது சில நேரம் 1-2 பலிச்சிடும். பல நேரம் அவங்க சொல்ற எதுவுமே பலிக்காத அத்தை. அந்த மாதிரி இதுவும் பலிக்காத அத்தை.
மனசு போட்டு குழப்பிக்காம கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. பாட்டி இப்ப என்ன, அந்த ஜோசியர் சொன்னது பலிக்குமா பலிக்காதான்னு தெரியணும், அவ்வளவுதானே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி. அதுக்கு ஏன் நம்ம நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே அந்த ஆள் கொடுத்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில 9 மணிக்கு முன்னாடி நீங்க அதை பிரிச்சு படிக்க கூடாது. மீறி படிச்சிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்க என்கிட்ட தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். வேண்டாம். ஏன் பாட்டி? இதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்துட்டா உங்க டென்ஷன் எல்லாம் இப்பவே குறைஞ்சிடும் பாட்டி. கொடுங்க பாட்டி. வேண்டாம் ஆகாஷ், நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? அந்த ஜோசியர் நாளை காலையில 9 மணிக்கு முன்னாடி இத திறந்து லெட்டரை படிச்சு பார்த்துட்டா அப்பவே நான் அவன்கிட்ட தோத்துட்ட மாதிரின்னு சொல்லியிருக்கா. அவன்கிட்டலாம் நான் தோத்து போகணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா? காலையில 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவன் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற வாக்குப்படி நடக்குமா, இல்ல இந்த ஆண்டாளோட வைராக்கியம் பலிக்குதானே? சரி பாட்டி, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க சாப்பிடாம பட்னியா இருக்க போறீங்களா? தயவு செஞ்சு சாப்பிடுங்க பாட்டி. எனக்கு பசிக்கல ஆகாஷ். ஒருவேளை பசிச்சா நானே சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சாப்பிடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணாம என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இங்க வச்சுட்டு கிளம்பு. சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், பாட்டி காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீங்க வந்தாதான் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க முடியும் போல இருக்கு. ஏன், என்னாச்சு? பாட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்ன தென்றல் இப்படி கேக்குற? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? பாட்டி அந்த ஜோசியரை பார்த்துட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்து ஆன்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க. ஆன்டி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? விஷயமே தெரியாதா? இல்ல ஆகாஷ், அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. பாட்டி இன்னைக்கு காலையில ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தாங்க. அந்த ஆள் பாட்டி கிட்ட எதேதோ சொல்லி குழப்பியிருக்கான். சரி தென்றல், நீ உடனே லீவ் போட்டுட்டு கிளம்பி வா தென்றல். நீ வந்தாதான் பாட்டியை சாப்பிட வைக்க முடியும். சரி ஆகாஷ், நான் வந்துடுறேன். சரி, பாய்.
டேய், நான் ரூம்ல சொன்னதான் இங்கேயும் சொல்றேன். எனக்கு தென்றல் மேல லவ் இருக்குன்ற விஷயத்த தென்றல் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ தப்பி தவறி வாயை திறந்தேன்னு வையே, அவனை கொன்றுவேன். எப்பா சாமி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். முதல்ல சட்டையில இருந்து கையை எடு. யாராவது பார்த்தா என் இமேஜ் டேமேஜ் ஆயிரும்ல. தென்றல், என்னாச்சு? ஏன் இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற மேக்னா? என் கல்யாணத்துல பெரிய சிக்கல் வந்துருச்சான். என்ன சொல்ற? ஆமா, என்னன்னா அந்த ஜோசியர் வந்து எனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாராம். மறடா. ஓ, மறைச்சிட்டேன். ஐயோ, முகத்தை மறடா. முகத்தையா? இந்த முதல்ல சொல்லக்கூடாது. முகத்தை இல்லடா, உன் முகத்தை மறடா. ஏன் முகத்தையா? நல்லா மற. இதனால பாட்டி ரொம்ப அப்செட் ஆகி வீட்ல சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். அதான் ஆகாஷ் போன் பண்ணி உடனே வர சொன்னாரு. அதனால்தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாத்து போ. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ரேடியேஷன் ஆஃப் தி கொலாபரேஷன். எஸ் எஸ். ஐயோ, நம்ம டிஸ்கஷன். அப்பா டேய், எங்க போயிட்டாங்களா? அவங்க நேரம் வீட்டுக்கே போயிருப்பா. ஆமா, இவ்வளவு பதட்டமா எங்கடா போறாங்க? பார்க்கிங்ல வண்டி எடுத்துட்டு இருப்பா. போய் கேட்டு வந்துடவா? வர. ஐயோ, எங்க போனா எனக்கு என்ன? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. ஓ, அதனால ஐயோ, இவ வேற எதிரில் நிக்கிறாளே. உன் கண்ணுல காதல் தெரியுது, கையில தெரியுதுன்னு தேவையில்லாத ஆராய்ச்சிலாம் பண்ணுவாளே. எதுக்கு பம்பு? குளர் போட்டு மேட்ச் பண்ணிடுவோம். ஹாய் மேக்னா, ஹவ் யூ? கேட்டது பதில் சொல்ல மாட்டியா? ஹவ் ஆர் யூ? ஐயோ, நான் இருக்கிறது இருக்கட்டும், நீயே ஒரு மாதிரி இப்படி நெலிஞ்சிட்டு நிக்கிற. ஹே, நெலிஞ்சிட்டு நிக்கிறேனா? நான் நல்லா நேரா ஸ்டைலா தானே நிக்கிறேன். சரி, இப்ப என்ன பார்த்ததே எதுக்கு இந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்ட? அதாவது எனக்கு மெட்ராஸ் ஐ. மெட்ராஸ் ஐயா? இவன் ஒரு ரூம்மேட் தானே? இவனுக்கு ஏன் வரல அந்த மெட்ராஸ் ஐ? மேகனா, கரெக்டா கேட்ட மேகனா. இப்ப பாரு, ப்ரூவ் பண்றேன். இவன் கண்ணெல்லாம் சரியான டோரி கண்ணு. டேய், மெட்ராஸ் ஐயெல்லாம் அழகான கண்ணு இருக்கவங்களுக்கு தான் வரும். இவன் கண்ணுக்கெல்லாம் திருச்சி கூட வராது. அப்போ உனக்கு மெட்ராஸ் ஐ என்ன சொல்ற? ஆமா, பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இது ஏதோ தென்றல் ஐ மாதிரி தானே தெரியுது. என்னது தென்றல் ஐயா? ஐயோ, ஏய், என் கண்ணாடி குடு, கண்ணாடி குடு மச்சான். 5 ரூபா தான் வச்சுக்கோ. ஓவராலாம் நடிக்காத தம்பி, உனக்கு இங்க அவார்ட்லாம் கிடைக்காது. என்ன பாக்குற? நான் தென்றல் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்து நின்னு அவளை திரும்பி பார்த்து வெக்கப்பட்டது எல்லாம் நான் கவனிச்சேன். வெக்கமா? எனக்கு என்ன வெக்கம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நான் சும்மா யதார்த்தமா திரும்பி நின்னுட்டு இருந்தேன். ஆமா, அவனுக்கு தான் வெக்கம், மான, சூடு சொன்ன எதுவுமே வராது. இல்ல மச்சான், நீ யதார்த்தமா திரும்பி நின்னியோ இல்ல பதார்த்தமா திரும்பி நின்னியோ, ஆனா தென்றலை பார்த்ததும் நீ திரும்பி நின்னதுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு டவுட்டே வந்துச்சு. வழக்கமா தென்றல் யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தானா நீ உடனே அவளுக்கு தெரியாம அவ பக்கத்துல வந்து நின்னு அப்படியே ஒளிஞ்சு நின்னு ஒட்டி கேப்ப.
இன்னைக்கு நீ அவளை பார்த்ததும் அந்த இடத்துல அப்படியே நீ திரும்பி நின்னுக்கிட்ட. ஏன்? அது நான் அவங்க பக்கத்துல வந்தோடனே நீ உடனே அவளை லவ் பண்ற அப்படி இப்படின்னு தேவையில்லாம நீ சந்தேகம்லாம் படுவ. அதான் எதுக்கு வம்புன்னு நான் அங்கேயே நின்னுட்டேன். அப்போ நீ நிஜமாவே தென்றலை லவ் பண்ணல? ஆமா, பண்ணல. உன்கிட்ட கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. சிறுத்தை, நீ சொல்லு. சாருக்கு நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தனே, அந்த டாஸ்க் படி நேத்து முழுக்க சார் தென்றல் பத்தி யோசிக்கவே இல்லையா? யோசிக்கவே இல்லையா? நேத்து நைட்ல இருந்து காலையில ஆபீஸ்க்கு வர வரைக்கும் ஒரே என்ன அது என்னாச்சு? காலு சுளுக்கிக்குச்சு. இல்லடா? இப்ப சொல்லு உண்மைய. சொல்லுவான், சொல்லு, பார்த்து சொல்லு. இல்ல மேகனா, இவன் நேத்து முழுக்க தென்றலை பத்தி யோசிக்கவே இல்ல. அது மட்டுமா, தென்றல் யாருங்கிறதையே மறந்துட்டா. ரெண்டு பேருக்கும் சரியா போய் கூட சொல்ல தெரியல. இதுல உண்மையை நீங்க ரெண்டு பேரும் எங்க சொல்ல போறீங்க? பரவாயில்ல, உண்மை என்னன்னா கண்டுபிடிக்காமல போயிடுவேன். இவங்க பெரிய சிஐடி உண்மையை கண்டுபிடிச்சு நம்மள ஜெயில போட போறாங்க. நீ வாமச்ச, நம்ம போலாம். தென்றலுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தென்றல் மேல உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே இப்படி பதற? ஏய், அப்போ தென்றலுக்கு பிரச்சனைன்னு சும்மா தான் சொன்னியா? இல்ல, நான் உண்மைதான் சொன்னேன். குழப்பாம என்ன பிரச்சனைன்னு சொன்ன? தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடக்காதுன்னு ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு. என்ன? இப்போ அந்த டென்ஷன்னால தான் ஆண்டாளம்மா காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்களாம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் தென்றல் இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். மச்சான், அந்த ஜோசிக்கார சொன்னது பழிச்சிருச்சுனா அப்ப தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்காது. ரூட் செமையா கிளியர் ஆயிடுச்சுடா. நீ என்ன பண்ற? நாளைக்கு தென்றல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ற, அவளை கரெக்ட் பண்ற. நமக்கு சரக்குதா 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 சரக்குதா. நானே தென்றல் மேரேஜ்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க?